கன்னி ராசி அன்பர்களே, பெற்றோருடன் ஏற்பட்ட கருத்து மோதல் உங்களுக்கு நேரிட்டிருக்கும். உங்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் மீது உங்களுக்கு அளப்பரிய அன்பும் மரியாதையுமே உண்டு. இருப்பினுமே தலைமுறை இடைவெளி காரணமாகவும் உங்களின் நவீன சிந்தனைகளுக்குமே அவங்களின் பாரம்பரிய கருத்துக்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளினாலும் அடிக்கடி கருத்து மோதல்கள் வெடித்திருக்கலாம். நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகளை கூட அவங்கள் சந்தேக கண் கொண்டே பார்த்ததும், மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு உங்களை தவறாக புரிந்து கொண்டதும் உங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கலாம். பெற்றோரின் ஆசையும் ஆதரவும் முழுமையாக கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமும், அவங்களை எதிர்த்து பேச முடியாமலும் அவங்களின் சொல்லை மிகைக்க முடியாமலுமே நடுவுல நின்று தவிர்த்த சூழ்நிலைகளுமே உங்கள் மனச அமைதியை பெரிதுமே குலைத்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயும் உங்களுடைய உலகத்துல எந்த உறவும் பெற்றோர் உறவுக்கு ஈடாகாது உங்களுக்கு. ஆனால் சில நேரங்கள்ல அதிகமான அன்பு இருக்கிற இடத்தில்தான் அதிகமான கருத்து வேறுபாடுகளுமே உருவாகக்கூடிய நிலைகளும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த சில ஆண்டுகளாகவே பெற்றோருடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் மனசை ஆழமாகவே பாதித்திருக்கலாம். அவங்களின் அனுபவமும் உங்களுடைய சிந்தனையுமே பல விஷயங்கள்ல ஒன்றுக்கொன்று மாறுபட்டதால் சிறிய பேச்சு கூட பெரிய விவாதமாக மாறியிருக்கலாம். நீங்கள் எடுத்த வாழ்க்கை முடிவுகள், தொழில், திருமணம், பண விஷயங்கள், குடும்ப பொறுப்புகள் அல்லது குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் நினைத்தது ஒன்று, பெற்றோர் நினைத்தது ஒன்று என்பதாலேயே பலமுறை மனக்கசப்புகளும் உங்களுக்கு உருவாகியிருக்கலாம். நான் சொல்வது உன் நன்மைக்காகத்தான் என்று பெற்றோர் கூறிய வார்த்தைகளும் என் நிலைமையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைத்த உணர்வுகளுமே ஒரே வீட்டில் அமைதியை குலைத்திருக்கும். உங்களுடைய மனசுல பெற்றோர்களின் மீது எப்போதும் மரியாதையும் அன்பும் இருந்தாலுமே சில நேரங்கள்ல அவங்கள் உங்களுடைய சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்கலாம். நீங்கள் செய்த உழைப்பையும் தியாகங்களையுமே அவங்க கவனிக்காமல் ஒரு சிறிய தவறை மட்டுமே சுட்டிக்காட்டிய தருணங்கள் உங்களை மனதளவில் மிகவுமே காயப்படுத்தியிருக்கலாம். சில நாட்கள்ல அவங்களிடம் பேசாமல் அமைதியாக இருந்திருப்பாங்க. அதே நேரத்துல தான் அவங்களுடைய உடல்நிலையும், வயது, எதிர்காலம் ஆகியவற்றை பற்றி நீங்கள் உள்ளுக்குள்ள கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம். வெளியில் நீங்கள் எவ்வளவு உறுதியாக தோன்றினாலுமே பெற்றோரின் மனதை புண்படுத்தி விட்டோனே என்ற குற்ற உணர்வு பல இரவுகள் உங்களுடைய மனசை வாட்டியிருக்கலாம். சிலருக்கு சொத்து, குடும்ப பொறுப்பு அல்லது சகோதரர்களுடன் தேவையை தொடர்புடைய விஷயங்கள்ல பெற்றோருடன் கருத்து வேறுபாடுகளுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கலாம். உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தலைமுறை இடைவெளி காரணமாகவே உங்களுடைய நவீன சிந்தனைகளுக்கும் அவங்களுடைய பாரம்பரிய கருத்துக்களுக்குமே இடையே உங்களுக்கு ஏற்படுற முரண்பாடுகளை அடிக்கடி கருத்து மோதல்களிலே உங்களுக்கு வெடிக்கக்கூடிய நிலையுமே உங்களுக்கு இருக்கும். அது கூடவே தான் நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளை எல்லாமே அவங்க சந்தேக கண் கொண்டு பார்ப்பதையும் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டேவும் உங்களை தவறாக புரிந்து கொள்வதுமே உங்களுக்கு ஏமாற்றத்தையே தந்திருக்கும். வாழ்க்கையில பெற்றோருடைய ஆசையும் ஆதரவும் முழுமையா கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உங்களை அவங்கள பற்றி எதிர்த்து பேச முடியாமலேயும் அவங்களுடைய சொல்லை கேட்க முடியாமலையும் நடுவில் நின்று தவித்த சூழ்நிலைகளுமே உங்களுடைய மன அமைதியை பெருசா குலைத்திருந்திருக்கும் உங்களுக்கு. அது கூடவே தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே பெற்றோர்களுடன் ஏற்பட்டு வந்த கருத்து மோதல்கள் மனசை உங்களுக்கு ஆழமாகவே காயப்படுத்தியிருக்கும். ஏனால் நீங்கள் பல விஷயங்கள்ல உங்களுடைய ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாலவே சிறிய பேச்சு கூட பெரிய விவாதமாகவே உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்குமே மாறி இருக்கக்கூடிய நிலை இருந்திருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய வாழ்க்கை முடிவுகளும் என் தொழிலையோ, திருமணத்திலேயோ, பண விஷயங்களிலேயோ, என் குடும்ப பொறுப்புகளிலேயோ அல்லது குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் நினைத்து ஒன்று, பெற்றோர் நினைப்பது என்று ஒன்று என்பதாலேயே பலமுறை மனக்கசப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய நிலை இருக்கலாம். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு தொடங்க உள்ளன. குழந்தைகளின் கல்வி, ஆரோக்கியம் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் இனி அறவே நீங்க போது உங்களுக்கு. பள்ளி மற்றும் கல்லூரிகளில்
பயிலும் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கி நட்பெயரையும் மதிப்பெண்களையும் பெற உள்ளார்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல முயலக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வர உள்ளன. விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கு தகுந்த அங்கீகாரமும் பரிசுகளும் கிடைக்க உள்ளது. திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு பொருத்தமான வரன் அமைந்து நல்ல முறையில் திருமணம் கைகூட உள்ளது. பிள்ளைகளின் வளர்ச்சியும் அவங்களின் சாதனைகளுமே உங்களை சமூகத்துல பெருமைப்பட வைக்கக்கூடிய நிலையாவே உங்களுக்கு உள்ளன. உங்க பிள்ளை குழந்தைகள் சிரித்தாலே உங்களுடைய மனமும் மலரக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாக உள்ளன. அவங்களுடைய கவலையிலே இருந்தால் உங்களுடைய உள்ளமும் வலிக்கும். கடந்த சில ஆண்டுகளாகவே குழந்தைகளின் கல்வி, வேலை, உடல்நலம், பழக்க வழக்கம், எதிர்காலம் அல்லது வாழ்க்கை முன்னேற்றம் குறித்த பல கவலைகளை நீங்கள் சுமந்து வந்திருப்பீங்க. என் குழந்தை நல்ல நிலைக்கு வருமா? அவர்களின் கனவுகள் நிறைவேறுமா? நான் செய்த தியாகங்களுக்கு பலன் கிடைக்குமா என்ற எண்ணங்கள் பல இரவுகளை உங்களுக்கு தூக்கமில்லாமலே கலைக்க வைத்திருக்கலாம். ஆனால் ஜோதிட ரீதியாகவே தற்போது உருவாகக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னி ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல மிகவும் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவே அமைந்துள்ளன. இதுவரைக்கும் மங்களமாக தெரிந்த எதிர்காலம் இனி தெளிவாக ஒளிர தொடங்க உள்ளன. உங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல படித்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில சிறந்த முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது. முன்பு படிப்பில் கவனம் சிதறியிருந்தால் இனி மன ஒருமை அதிகரிக்கும். ஆசிரியர்களின் பாராட்டையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக உள்ளன. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வெற்றி செய்திகளும் கிடைக்கலாம். உயர்கல்வி உதவித்தொகை, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது விரும்பிய கல்லூரியில் சேரக்கூடிய அதிர்ஷ்டம் சிலருக்கு அமையலாம். இதுவரை தடையாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே விலகி குழந்தைகளின் திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு குழந்தைகளோட கல்வியில என் ஆரோக்கியத்திலுமே எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு நீங்க உள்ளன. ஏன்னா பள்ளியிலையும் மற்றும் கல்லூரிகளையும் பயிலக்கூடிய பிள்ளைகள் படிப்புல சிறந்து விளங்கி நட்பெயரையும் மதிப்பெண்களையும் பெற உள்ளார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில விளையாட்டிலையும் கலைத்துறையிலையும் ஆர்வம் உள்ள குழந்தைகள் எல்லாமே தகுந்த அங்கீகாரமும் பரிசுகளும் கிடைக்க உள்ளது. வாழ்க்கையில திருமண வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாமே பொருத்தமான வரன் எல்லாமே அமைந்து நல்ல முறையில திருமணமும் கைகூடக்கூடிய நிலை உங்களுக்கு காலகட்டம் இப்போது அமைய உள்ளன. அது கூடவே தான் உங்களுக்கு நீங்கள் பல ஆண்டுகளாகவே பல கவலைகள் நீங்கள் சுமந்து இருந்திருப்பீங்க. என் குழந்தை நல்ல நிலைக்கு வருமா? அவங்களின் கனவுகள் நிறைவேறுமா? நான் செய்த தியாகங்களுக்கு பலன் கிடைக்குமா என்ற எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய பல இரவுகளை உங்களுக்கு தூக்கமில்லாமல் கழிக்கக்கூடிய வைத்திருந்திருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாகவே இப்போது உங்களுக்கு உருவாக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னி ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் மிகவும் சாதகமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்த உள்ளது. அதனாலேயும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படித்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில சிறந்த முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எதிர்காலம் பிரகாசிக்கக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு தொடங்க உள்ளன. குழந்தைகளின் கல்வி, ஆரோக்கியம் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் இனி அறவே நீங்க போது உங்களுக்கு. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்கி நட்பெயரையும் மதிப்பெண்களையும் பெற உள்ளார்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்ல முயலக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வர உள்ளன. விளையாட்டு மற்றும் கலைத்துறையில் ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கு தகுந்த அங்கீகாரமும் பரிசுகளும் கிடைக்க உள்ளது. திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு பொருத்தமான வரன் அமைந்து நல்ல முறையில் திருமணம் கைகூட உள்ளது. பிள்ளைகளின் வளர்ச்சியும் அவங்களின் சாதனைகளுமே உங்களை சமூகத்துல பெருமைப்பட வைக்கக்கூடிய நிலையாவே உங்களுக்கு உள்ளன. உங்க பிள்ளை குழந்தைகள் சிரித்தாலே உங்களுடைய மனமும் மலரக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாக உள்ளன. அவங்களுடைய கவலையிலே இருந்தால் உங்களுடைய உள்ளமும் வலிக்கும். கடந்த சில ஆண்டுகளாகவே குழந்தைகளின் கல்வி, வேலை, உடல்நலம், பழக்க வழக்கம், எதிர்காலம் அல்லது வாழ்க்கை முன்னேற்றம் குறித்த பல கவலைகளை நீங்கள் சுமந்து வந்திருப்பீங்க. என் குழந்தை நல்ல நிலைக்கு வருமா?
அவங்களின் கனவுகள் நிறைவேறுமா? நான் செய்த தியாகங்களுக்கு பலன் கிடைக்குமா? என்ற எண்ணங்கள் பல இரவுகளை உங்களுக்கு தூக்கமில்லாமலே கழிக்க வைத்திருக்கலாம். ஆனால் ஜோதிட ரீதியாகவே தற்போது உருவாகக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னி ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல மிகவும் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவே அமைந்துள்ளன. இதுவரைக்கும் மங்களமாக தெரிந்த எதிர்காலம் இனி தெளிவாக ஒளிரத் தொடங்க உள்ளன. உங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள்ல படித்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில சிறந்த முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது. முன்பு படிப்பில் கவனம் சிதறியிருந்தால் இனி மன ஒருமை அதிகரிக்கும். ஆசிரியர்களின் பாராட்டையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக உள்ளன. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வெற்றி செய்திகளும் கிடைக்கலாம். உயர்கல்வி உதவித்தொகை, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது விரும்பிய கல்லூரியில் சேரக்கூடிய அதிர்ஷ்டம் சிலருக்கு அமையலாம். இதுவரை தடையாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே விலகி குழந்தைகளின் திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம் இப்போது உங்களுக்கு வந்துவிட்டது. உங்களுக்கு குழந்தைகளோட கல்வியில என் ஆரோக்கியத்திலுமே எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே இப்போது உங்களுக்கு நீங்க உள்ளன. ஏன்னா பள்ளியிலையும் மற்றும் கல்லூரிகளையும் பயிலக்கூடிய பிள்ளைகள் படிப்புல சிறந்து விளங்கி நட்பெகிரியும் மதிப்பெண்களையும் பெற உள்ளார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில விளையாட்டிலையும் கலைத்துறையிலையும் ஆர்வம் உள்ள குழந்தைகள் எல்லாமே தகுந்த அங்கீகாரமும் பரிசுகளும் கிடைக்க உள்ளது. வாழ்க்கையில திருமண வயசுல உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாமே பொருத்தமான வரன் எல்லாமே அமைந்து நல்ல முறையில திருமணமும் கைகூடக்கூடிய நிலை உங்களுக்கு காலகட்டம் இப்போது அமைய உள்ளன. அது கூடவே தான் உங்களுக்கு நீங்கள் பல ஆண்டுகளாவே பல கவலைகள் நீங்கள் சுமந்து இருந்திருப்பீங்க. என் குழந்தை நல்ல நிலைக்கு வருமா? அவங்களின் கனவுகள் நிறைவேறுமா? நான் செய்த தியாகங்களுக்கு பலன் கிடைக்குமா? என்ற எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய பல இரவுகளை